10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் யூனிட் 13 பார்க்குறோம், விலங்குகளின் அமைப்பு நிலைகள். ஸோ அட்டையின் விலங்கியல் பேர் என்னென்னா ஹிரிடினேரியா கிரானுலோசா. ஓகேவா? ஹிரிடினா அந்த ஹீமோக்ளோபின் மாதிரி. ஸோ ரத்தத்தை உரித்துட்டு தான் அட்டை. ஸோ ஹிரிடினேரியா கிரானுலேசா. இதோட தொகுதி இது வலைத்தசை புழுக்களோட தொகுதி சார்ந்தது. அடுத்து ஓரிக்டோலேக்கஸ் கியூனிக்லஸ், இதுதான் முயலின் விலங்கியல் பெயர். ஸோ இது முதுகு நாணுள்ளவை, பாலூட்டிகளோப்பை சேர்ந்தது. ஸோ அது தொகுதி வரிசை எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதில் வரிசை என்னென்னா நேத்தோப்டெலியா. ஸோ நேற்றே லைனுக்கு வந்துட்டேன் அப்படின்னு அட்டையெல்லாம் ஃபஸ்ட்டே ஒட்டிக்கும். ஸோ நேற்றே வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து வாழிடமும் வால்முறையும். நன்னீர் குளங்கள், ஏரி, சதுப்பு நிலங்கள், சிற்றோடைகள் எல்லாத்துலேயும் இருக்குது. புறவட்டுனியாகவும் இருக்குது. மீன்கள், தவளைகள், கால்நடைகள், மனிதன் ரத்தத்தை உறிஞ்சும் இதுக்கு பேர் சாங்கி ஓரஸ் அப்படின்ற ரத்த உறிஞ்சிகள் வகையினே சரி. சாங்கி ஓரஸ்னு அந்த சங்கி அப்படிம்பாங்களா, சாங்கி எப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து புற அமைப்பியல் 35 சென்டிமீட்டர் நீளம் வரை வளரக்கூடியது. ஆலிவ் பச்சை நிறம், ஆரஞ்சு மஞ்சள், ஆரஞ்சு சிவப்பு நிறம் இதெல்லாம் கொண்டதாக இருக்கும். இது 33 கண்டங்கள். இது மெட்டாமெரிச கண்ட அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது புக் பேக்கில் கூட கொடுத்துருப்பாங்க, மெட்டாமெரிச கண்ட அமைப்பு. ஸோ மெட்டாமெரிச கண்ட அமைப்பு சோமைட்டுகள் 33 கண்டங்கள், ஒரே மாதிரி இருக்க 33 கண்டங்கள். ஸோ அண்ணுலைகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. இனப்பெருக்க காலத்தில் கூட்டை கக்கூன்னு சொல்லிட்டு இந்த பட்டுப்பூச்சிக்கு வர்ற மாதிரி கக்கூன் உருவாக்குவதற்காக 9 to 9th மந்த் கடைசியில் தான் குழந்தை பிறக்கும். ஸோ 9 to 11வது கண்டத்தில் தான் தற்காலிக கிளைட்டெல்லம் உருவாகிறது. ஸோ அந்த கக்கூன் உருவாகிறது ஒரு கிளை மாதிரி உருவாகுது. ஸோ கிளைமேக்ஸ்னு கூட ஞாபகம், எல்லாத்தில் டெலிவரி நடக்கும். ஸோ அந்த மாதிரி கக்கூன் கிளைட்டெல்லம் உருவாகிறது. உடலின் முதுகுப்புறத்தில் முதல் 5 கண்டங்கள், 5 இணை கண்கள் இருக்கும். வளைய உணர்வேற்பிகள், ஒவ்வொரு வளையத்திலும் கண்ட உணர்வேற்பிகள் ஒவ்வொரு கண்டத்தின் முதல் வளையத்திலும் காணப்படுகின்றன. உணர்வேற்பிகளே கொண்டுள்ளன. உணர்வேற்பிகள் தான், உணர்வுக்காக தான். வளைய உணர்வேற்பிகள் ஒவ்வொரு வளையத்தின் கண்ட உணர்வேற்பிகள் ஒவ்வொரு கண்டத்தின் முதல் வளையத்திலும் காணப்படுகின்றன. அடுத்து ஒட்டுறிஞ்சிகள், வாய் ஒட்டுறிஞ்சி அப்படின்னு அழைக்கப்படுது. இறுதி 7ல் கடைசி ஒட்டுறிஞ்சியும் முதல் 5ல் முதல் அந்த ஃப்ரண்ட்டில் இருக்க ஒட்டுறிஞ்சியும் இருக்குது. இது இடப்பெயர்ச்சிக்கும் பயன்படுது. முன்னூட்டுறிஞ்சி உணவூட்டத்திற்கு பயன்படுகிறது. அடுத்து புறத்துளைகள் அப்படின்னா இதில் மலத்துளை 26வது கண்டத்தில் முதுகுப்புற மைய பகுதியில் திறக்கிறது. இதெல்லாம் பேசிக் தான். அதில் கொஸ்டினாக கேட்குறதுலாம் வராது. அடுத்து இந்தந்த கண்டங்கள்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் படிச்சுக்கலாம். அடுத்து கூட அட்டையில் 5 அடுக்குகள் கொண்டது. கியூட்டிக்கல் வெளியடுக்கு, புறத்தோல் கியூட்டிக்கலுக்கு அடுத்து இருக்கிறது புறத்தோல், அடுத்து தோல், அடுத்து தசை அடுக்கு, வட்ட நீளவட்ட தசைகளால் ஆனது. அடுத்து போட்ரியாய்டல் திசு. போட்ரியாய்டல் திசு அப்படின்னா போட்டு மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். போட்டு எதில் போகும்? தண்ணியில் இல்லை குழியில் கொஞ்சம் இறங்கி போகும். தண்ணியே கொஞ்சம் இறங்கி தான் இருக்கும். ஸோ நீள தசைகளுக்கு கீழே உள்ளது. உணவு குழாயை சுற்றி இந்த உடற்குழி முழுவதும் நிரம்பியுள்ளது. அதுதான் போட்ரியாய்டல் போட்டு உடற்குழிக்குள்ளே போகுது. ஓகேவா? அடுத்து நீந்துதல், அலை இயக்கத்தை இது மேற்கொள்ளும். அடுத்து உணவுக்குழல் பார்த்திங்கன்னா 3 ஆரத்துளையான வாய், முன் ஒட்டுறிஞ்சிகள் மையப்பகுதியில் அமைந்து பற்களை 3 இதில் 3 தாடைகள் இருக்கும். இது எல்லாமே 33ன்னு வரும். அட்டையே 3 லெட்டரா. ஸோ 33 கண்டம் இருக்குது, 3 தாடை இதில் இருக்குது. அடுத்து 3 ஆரத்துளையாலான வாய், எல்லாமே 3ன்னு வரும். பாப்பிலாக்களும் சில குட்டி பாப்பாங்கள்லாம் அட்டை ஏறினதே தெரியாது. அதனால் உமிழ்நீர் சுரப்பிகளின் திறப்புகளை கொண்ட பாப்பிலாக்களும் தாடைகளில் இருக்குது. அடுத்து தொண்டையில் ஹிரிடின், இரத்தம் உறைவதை தடுக்கிறது. இதுக்கு எங்கே இருக்குன்னா ஹிரிடின் இருக்குது, உமிழ்நீரில் இருக்குது. எங்கே இருக்குன்னா உமிழ்நீரில் தான் ஹிரிடின் இருக்குது. அதான் ரத்த உறைவை தடுக்குது. இப்போ தொண்டையானது குறுகிய உணவுக்குள்ள அப்படின்னா தீனிப்பையில் இருக்குது. தீனிப்பை 10 அறைகளாக இருக்குது. ஸோ இந்த 10 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தாலே அட்டைக்கு போதும். ஒன்றுடன் ஒன்று தொடர்பு கொண்டது. அட்டைனா ஒட்டிட்டு தானே இருக்கும். ஒன்றுடன் ஒன்று தொடர்பு கொண்ட வட்ட துளைகள் இருக்குது. குடல் வாள்கள், ஓரிணை பை போன்ற குடல் வாள்கள் இருக்குது. இதுக்கு வால் தனியாக இல்லை. ஸோ குடல் வாள்கள் தான். ஒருணை பை மாதிரி இருக்குது. அகலமாக தானே இருக்கும். அட்டை ஒரு மாதிரி தட்டையாக இருக்கும். ஸோ ஒருணை பை மாதிரி இருக்குது. குடல் வாள்கள் இருக்குது. அடுத்து உணவூட்டம், சீரணம். பின்னுற்றுமிஞ்சு தான் விருந்தோம்பியில் ஒட்டிக்குது. தாடைகள் தான் 3 ஆர வடிவ இல்லை ஒய் வடிவ காயத்தை ஏற்படுத்துது. அடுத்து தொண்டை ரத்தத்தை உறிஞ்சுது. இது தாடை குத்துது, தொண்டை உறிஞ்சுது, உமிழ்நீர் மீது இது கொட்டுது. ஸோ ரத்தம் தீனிப்பைக்கு போகுது. அடுத்து குடல் வாலில் சேமிக்கப்படுது. இதில் புரதச்சீரண நொதி இருக்குது. வெறும் ரத்தத்தை சேமிக்கிறதுக்கே புரதச்சீரண நொதி மூலம் வயிற்றில் ஜீரணம் நடந்து குடல் மெதுவாக சொட்டாக விழுந்து உறிஞ்சிக்கும் குடல் அப்படிம்பாங்க. கிரிடின் என்ற புரதத்தை சுரப்பதன் மூலம் ரத்த உறைவை தடுக்கிறது. விருந்தோம்பின் உடலில் ஒரு மயக்கப்பொருளை செலுத்துவதன் மூலம் கடிப்பது விருந்தோம்பிகளுக்கு தெரியாமல் இருக்குது. அட்டைகளுக்கு காது கிடையாது.
தோல் மூலம் தான் விடுறோம். 2 முதல் 10, அதாவது ஆல்ரெடி 5 இணை கண்கள்னாங்களா, ஸோ 10 வரைக்கும் 3 கண்கள் மூலம் வந்து உணவை அடையாளம் காணுது. உடல் எடை போன்ற 5 மடங்கு அளவு அதிக ரத்தத்தை வந்து உறிஞ்சும். முழு உணவையும் செலுத்து உறிஞ்சுக்குள்ள வந்து ஓராண்டுக்கு மேலாகிறது, அதனால் அதுக்கு பிரச்சனையே இல்லை. அடுத்து கண்ட அமைப்பு 33 கண்டங்கள். 1 to 5 தான் வந்து இந்த கண், வாய், முன்னூற்றஞ்சு எல்லாம் இருக்குது. அடுத்து இதில் வந்து ஆண் இனப்பெருக்கு வந்து 10ல் இருக்கும், பெண் இனப்பெருக்கு உறுப்பு வந்து 11ல் இருக்கும். 10 months பேபியை கேரி பண்ணுற மாதிரி அது ஆணுக்கு வந்துடும், பெண்ணுக்கு 11 வந்துடும். சுவாச மண்டலம் தோல் மூலமாக தான் சுவாசம் பண்ணணும். இரத்தக்குள்ள தந்திகள் வந்து இருக்குது. நெருக்கமான வளையமைப்பு மாட்டு காணப்படுகிறது. தந்திகளில் வந்து இரத்த உடற்குழி திரவம் நிரம்பியுள்ளது. சுவாச வாய்களில் பரமாற்றம் பரவல் முறையில் நடக்குது. ஏன்னா சுவாச வாய்க்கு அப்படி ரத்தம் முழுக்க பரவும். அதனால் அடுத்து காற்றோட மண்டலம் உண்மையான இரத்த குழாய்கள் இல்லை. இதுதான் ரொம்ப முக்கியம். உண்மையான இரத்த குழாய் எதுக்கு இல்லை அப்படின்னா வந்து அது வந்து அட்டைக்கு கிடையாது. ஓகேவா? இதே முயலுக்கு உண்மையான இரத்த குழாய்கள் வந்து இருக்கும். ஸோ இந்த யூனிட் ஃபுல்லாகவே அட்டை ப்ளஸ் முயல் பற்றி படிக்கிறது தான். அடுத்து இரத்த குழாய்களுக்கு பதிலாக ரத்தம் போன்ற திரவத்தால் நிரப்பப்பட்ட இரத்த உடற்குழி கால்வாய்கள் வந்து இருக்கும். ஸோ கால்வாய்கள் வந்து இருக்கும். உடற்குழி திரவமானது ஹீமோகுளோபினை கொண்டுள்ளது. காற்றோட இதில் வந்து திரவம் தான் ஹீமோகுளோபின். உடற்குழி திரவம் ஹீமோகுளோபினை கொண்டிருக்கும். ஏன்னா இதில் என்ன இருக்குது, உண்மையான இரத்த குழாய்கள் இல்லை. அதனால் கால்வாய்கள் தான் இரத்த குழாய்கள் இங்கே சொல்கிறாங்க. சுற்றோட்ட மண்டலத்தில் 4 கால்வாய்கள் வந்து இருக்கிறது. சரியா? ஒரு கால்வாய் வந்துட்டு மேலே இருக்கும், ஒரு கால்வாய் வந்துட்டு கீழ்ப்புறம் இருக்கும், இன்னொன்று வந்து 2 சைடு 2 பக்கம் இருக்கும். ஸோ இந்த 2 கால்வாய்க்கில் வந்து உட்புற வாழ்வுகளை கொண்டு இந்த 2 கால்வாயும் சேர்ந்து ஒரு உட்புற வாழ்வை வச்சு தான் இதயம் போன்று செயல்படுது. ஸோ இதுக்கு தனி இதயம் செப்பரேட்டாக கிடையாது, கால்வாய்கள் தான் வந்து இதயம். ஓகேவா? 4 கால்வாய்களும் கீழ்ப்படுத்தி 26 கண்டத்தில் ஒன்று சேர்ந்து தனித்தனியாக இருக்குது. 26 ஒன்று சேர்ந்துருது. இந்த அடுத்து நரம்பு மண்டலம் வந்து பக்க அட்டையில் வந்து மைய பக்கவாட்டு பரிவு நரம்பு மண்டலங்களை கொண்டுள்ளது. சரியா? மைய பக்கவாட்டு பரிவு, அதுக்கெலாம் அட்டைக்கெல்லாம் பரிவே காட்டக்கூடாது. அட்டை மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்கிறது பரிவே காட்டக்கூடாது. சரியா? அடுத்து பக்கத்தில் மையம், பக்கம் மையம், இது ஞாபகம் இருக்கும். ஸோ மைய நரம்பு மண்டலம் நரம்பு வளையம் வந்துருக்கு. ஓரணை வயிற்றுப்புற நரம்பு நாணை பெற்றுள்ளது. நரம்பு வளையம் இருக்கும், நரம்பு நாணை பெற்றுள்ளது. நரம்பு வளையமானது தொண்டையை சுற்றிலும் அமைந்துள்ளது. தொண்டையை சுற்றி இருக்கிறது எது அப்படின்னா நரம்பு வளையம். இது வந்து புக் பேக்கில் கூட வரும். தொண்டை மேல் நரம்பு திரள், தொண்டை சுற்று நரம்பு, அப்புறம் தொண்டை கீழ் நரம்பு திரள். தொண்டையை சுற்றி மேலே கீழே சுற்று அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் நரம்பு இருக்குது. 4 இணை நரம்பு திரள்களில் இணைவால் உருவாகிறது. கழிவுநீக்கு மண்டலம் வந்து நெஃப்ரியா மூலம் நடைபெறுது. சுருண்ட இணை குழல்களுக்கு 17 இணை நெஃப்ரிங்கள் உள்ளன. இவை 6 முதல் 22 வரையிலான கண்டத்தில் வந்து நெஃப்ரிடத்துலைகள் இருக்குது. இனப்பெருக்க மண்டலம் வந்து இது வந்து ஒரு இருபால் உயிரி. ஸோ ஆண் பெண் இனப்பெருக்க உறுப்பு 2 அதிலே தான் இருக்கும். விந்து முதிர்ச்சி பை வந்து எபிடைட்மிஸ் அப்படின்றாங்க. இனப்பெருக்க அறைகளாக மாறுகின்றன. குழாய்கள் தான் இங்கேயும் கால்வாய் குழாய்கள் தான் இனப்பெருக்க அறைகளாக மாறுகின்றன. சுருண்ட பிராட்டே சுரப்பிகள் ஆண்குறியை கொண்ட பீனியல் பை ஆண்குறி இனப்பெருக்கம் மூலம் வெளித்திறக்கிறது. சரியா? இது வந்து பீனியல் அப்படி பின்னி பிணைஞ்சிருக்கும், அதுக்குள்ளே இருக்கும் குறி. அதுபோக வந்து சுருண்ட பிராஸ்டே சுரப்பிகள், இது 2ம் வந்து ஆண் இனப்பெருக்க மண்டலத்தில் இருக்கும். அடுத்து வந்து பெண் இனப்பெருக்க மண்டலத்தில் வந்து யோனி 11வது கண்டத்தில் வயிற்றுப்பகுதியில் ஓரணை அண்டகங்கள் வந்து இருக்கும். ஒரு இணை அண்டை 2 இருக்கு இல்லையா? ஸோ 1 2 இருக்குது 11வது கண்டத்தில். இது அண்டங்கள் வந்து சினைச்செல்கள், அண்டத்திலிருந்து அண்டங்கள்னா சினைச்செல்கள் தான் விடுவிக்கப்படுகின்றன. அடுத்து இது வந்து பேரிக்காயோட யோனியில் திறக்கிறது. அவ்வளோதான். அகக்கருவுறுதல் வந்து இதை தொடர்ந்து ஃபஸ்ட்டு அகக்கருவுறுதல் நடக்குது, அடுத்து தான் கக்கூன் வருது. கக்கூன் வந்து முட்டைக்கூடு அப்படின்னு அழைக்கப்படுது. 9, 10, 11வது கண்டங்களில் சுற்றி உருவாகிறது. கருநாளே 9th மந்தில் தான் பிறக்கும். ஸோ 9, 10, 11 கருவளர்ச்சி வந்து முட்டைக்கூட்டில் 1 முதல் 24 கருக்கள் வரைக்கும் வளருமா. 24 ஹவர்ஸ்ன்னு கூட ஞாபகம். முதிர்ந்த அட்டையின் தோற்றம் வந்து போன்ற தோற்றம் கொண்ட இளமட்டைகள் வெளிவருகின்றன. நல்லா வளர்ந்த பிறகு தான் வெளியே வருது. அட்டைகள் இரத்த உறைவை தடுத்து இரத்த ஓட்டத்தை விரைவுபடுத்துவதில் செயல்திறமிக்கவை. காற்றோட்ட குறைபாடுகளையும் இரத்த ஓட்ட மண்டலம் தொடர்பான நோய்களையும் குணப்படுத்தும். உமிழ்நீரிலிருந்து பெற்றிருக்கப்படும் வேதிப்பொருட்கள் பல உயர் இரத்த அழுத்தத்தை குறைக்கும் மருந்துகள் தயாரிக்க பயன்படுது. ஸோ வந்து இந்த அட்டையிலேருந்து எடுக்கிற எல்லாமே உமிழ்நீர்லேருந்து எல்லாமே சயின்டிஃபிக்காக வந்து மெடிக்கலுக்கு யூஸ் ஆகுது. ஓகேவா? அட்டையின் ஒட்டுண்ணி தகவமைப்புகள் என்னென்ன இருக்குது? தொண்டை இரத்தத்தை உறிஞ்ச பயன்படுகிறது, ஆல்ரெடி பார்த்தோம். உடலின் இருமுனைகளில் உள்ள ஒட்டுறிஞ்சுகள் அட்டையை வந்து விருந்தோம்பியில் ஒட்டுறதுக்கு. தாடைகள் வந்து ஒய் வடிவ காயத்தை உருவாக்க. கிருடின் வந்து இரத்த உறைவை தடுக்க. பக்கக்கால்கள் மயிர்கால்களும் இதில் வந்து கிடையாது, அதுக்கு தேவையும் இல்லை. பல மாதங்களுக்கு ஊட்டமளிக்கிறது. சீரண நீரோ நொதிகளோ ரொம்ப இதுக்கு தேவையே கிடையாது. இரத்தத்தை வலிய விடுதல், நோயாளிகளின் சில நச்சுப் பொருட்களை வெளியிடுவதற்கு பயன்படுது. அடுத்து வந்து ஒரிக்டோலேகஸ் கியூனிகுலஸ் அப்படின்னா ஒரு முயலை பற்றி, ஒரு க்யூட்டான முயல் பற்றி பார்க்க போகிறோம்.
தொகுதி வந்து முதுகுநாணிகள். இது நம்மளை மாதிரியே தான் எல்லாமே இருக்கும். முதுகுநாணி, முதுகெலும்பி, பாலூட்டி. அடுத்து லேக்கோமார்ஃபா, ஒரு லேக்கில் இருக்க அழகான பூனை பற்றி அழகான முயலை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு முயல் பற்றி கியூனிக்லஸ், க்யூட்டான முயல். ஓகேவா. அடுத்து முயல் அப்படின்னா ஒரு சாந்தம், இதெல்லாம் நார்மல், வலையில் வாழக்கூடியது. புல், முள்ளங்கி, காய்கறி, கீரை எல்லாம் சாப்பிட்டு கூட்டமாக தான் வாழும். குள்ள முயலானது அழியும் நிலையில் உள்ளது. 1990 வாஷிங்டனில் பட்டியலிடப்பட்டது. வாலிட இழப்பால் தான் இது அழிஞ்சிட்டு வருது. 2003 வந்து பார்த்திங்கன்னா கொலம்பியா வடிநில குள்ள முயல் நிலமே வடிஞ்சிக்கிட்டு இருக்குது. ஸோ அங்கே இருக்க விலங்கும் அழியும் தருவாயில் உள்ளதுன்னு 2003 கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து புறத்தோல். இது எல்லாமே வந்து ரொம்ப நார்மலாக பேசிக்காக தான் இருக்கும். மேல்தட்டின் இருபுறமும் ரோமங்கள் அல்லது மூக்கு முடிகள் வந்து வெளியே நீட்டிகிட்டு இருக்குன்றாங்க. மார்புக்கும் வயிற்றுக்கும் இடைப்பட்ட பகுதியில் தான் 4 அல்லது 5 மார்பு காம்புகள் அல்லது பால் காம்புகள் இதுக்கு வந்து இருக்குது அப்படின்றாங்க. வால் குட்டையானது இது மற்ற முயல்களுக்கு அபாய செயலை வழங்க இந்த குட்டையான வால் யூஸ் ஆகுது. பால் சுரப்பி வந்து தோலின் மாறுபாடு ஆகும். இது வந்து புக் பேக்கில் கூட இருக்கும். தோலின் மாறுபாடு எது அப்படின்னா பால் சுரப்பி. முயல் ஒரு உண்மையான உடற்குழியுடையது. இதில் உதரவிதானம், நமக்கு மாதிரி உதரவிதானம் இதில் இருக்குது. மார்பறை வயிறு இருக்குது, ரெண்டுக்கும் நடுவில் இருக்குது. இது பாலூட்டிகளுக்கு மட்டும்தான் இருக்கும் சிறப்பு பண்பு. இது வந்து சுவாசம், அது வந்து நுரையீரல் வீரியம் போது இது கீழே இறங்கும், திரும்ப மேலே ஏறும் இருக்குல்ல, அந்த ஆக்ஷன் தான் இதுலேயும் நடக்கும். அடுத்தது சீரண மண்டலம். சீரண மண்டலம் வந்து குடல்வால் நீட்சி சிறுகுடல் பெருங்குடல் சந்திக்கும் இடத்தில் காணப்படும். சிறுகுடலும் பெருங்குடலும் சந்திக்கிற இடத்துல ஒரு குடல்வால் நீட்சி, எல்லாலே ஒரு வால் இருக்கும். ஸோ இதில் குடல் வாலும் இருக்குது. அடுத்து இதில் உள்ள பாக்டீரியா செல்லுலோஸை செரிக்க உதவுகிறது. ஸோ வந்து முயல்னாலே இந்த அனிமல்ஸோ இல்லை இது எந்த ஒரு இதாக இருந்தாலுமே இந்த பாக்டீரியா வீட்டுக்குள்ளே வந்துடும். வளர்த்தா பிரச்சனை அப்படிம்பாங்களா, அந்த மாதிரி பாக்டீரியா தான் செல்லுலோஸை செரிக்க. முயலில் பாக்டீரியா செல்லுலோஸை செரிக்க. சரியா. சிறுகுடல் பெருங்குடலாக தொடர்கிறது. பெருங்குடலில் தான் கோலன், மலக்குடல் இதெல்லாம் இருக்குது. அடுத்து ஜீரண சுரப்பிகள். முயலின் பல்லமைப்பு. முயல் வந்து தன் வாழ்நாளில் 2 தொகுதி, அதாவது நமக்குமே பல் 2 பல் வர மாதிரி இதுவும் 2 முறை தோன்றும் பல்லமைப்பு கொண்டது. மாறுபட்ட பல்லமைப்பை கொண்ட விலங்கு எது அப்படின்னா முயல். ஓகேவா. இது வந்து இதில் என்னென்ன இருக்கும், வெட்டம்பற்கள், கோடைப்பற்கள், முன்கடவாய், பின்கடவாய். இதில் வந்து கோரைப்பற்கள் இதுக்கு கிடையாது, 0. ஓகேவா. இதுவும் புக் பேக்கில் இருக்குது. ஸோ வந்து வெட்டும் பற்கள், கோரைப்பற்கள், முன்கடவாய், பின்கடவாய் பற்கள். இதுதான் வந்து ஃபார்முலா அப்படின்னு சொல்கிறாங்க. ICPMM. ஓகேவா. இது எப்படி இங்கே வச்சுக்கலாம் அப்படின்னா, இது ஆல்ரெடி முயலுக்கு வந்து 3 லெட்டர் இருக்கா. இது வந்து நம்ம எந்த வருஷத்தில் இருக்கோம், 2000 வருஷத்தில் இருக்கோம். ஸோ 2003 முயல்ன்றது 3 லெட்டர் இருக்குது முயல். ஸோ 33. சரியா. 20லேருந்து ஒரு 10 கழிச்சா 10, 33லேருந்து 10 கழிச்சா 23. ஸோ இந்த ஆர்டரில் தான் மேலையும் கீழ்த்தாடையிலையும் இருக்கும். ஓகேவா. வெட்டும் பற்களும் முன்கடவை பற்களும் இடையான இடைவெளி பகுதியில் வந்து ஒரு டயரே விட்டுறலான்ற அளவுக்கு அதுக்கு இடைவெளி, பல் இடைவெளி வந்து இருக்கும். சுவாச மண்டலம் வந்து ஓரணை நுரையீரல்களால் ஆனது. இதில் வந்து உதரவிதானம் இருக்குது, ஆல்ரெடி பார்த்தோம். ஒவ்வொரு நுரையீரலும் ஃப்ளூரா என்ற இரட்டை செவினாலான உரையால் சூழப்பட்டுள்ளது. ஃப்ளூ வந்துருச்சுன்னா நுரையீரலில் தான் பாதிக்கும். ஸோ ஃப்ளூரா. குரல் பெட்டி, லாரிங்ஸ் 4 குருத்தெலும்பு தகடுகளால் வலுவூட்ட பெற்றுள்ளது. குரல் 4 அதிர்வடைவதால் குரல் பெட்டி ட்ரக்கியா ஆல்ரெடி பார்த்தோம். ட்ரக்கில் ஒரு குழல் மூலம் மூச்சு விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாமே வந்து அந்த மனிதர்களுக்கு இருக்க மாதிரியே தான் இதுலேயும். அடுத்து உட்சுவாசம் அப்படின்னா உள்ளிழுத்தல், வெளியிழுத்தல். உட்சுவாசம் ஒரு செயல்மிகு செயல், வெளிச்சுவாசம் ஒரு மந்த நிகழ்வு. அடுத்து சுற்றோட்ட மண்டலம் அப்படின்னா சுற்றோட்ட மண்டலம் வந்து ரத்தம், இரத்த குழாய், இதயம் இதெல்லாம் தான். இது இதயம் வந்து பேரிக்காய் வடிவத்தில் இருக்கும். இதயம் வந்து எப்படி இருக்குன்னா பேரிக்காய் வடிவத்தில் இருக்கும் முயலுக்கு. அடுத்து வந்து பெரிகார்டியம் இரட்டை சுவலாலான உரையால் சூடப்பட்டுள்ளது. துளை மூலம் வலது அரிக்கல், அதாவது வலது அரிக்கல் வலது வென்ட்ரிகள் இணைக்கக்கூடிய வால்வு வந்து மூவிதழ் வால்வு. இடது அரிக்கல் இடது வென்ட்ரிகள் வந்து ஈறுதல் வால்வு. ஸோ வந்து நுரையீரல் வளைவு மற்றும் பெருந்தமனி திறக்கும் இடங்களில் அரைச்சந்திர வாழ்வு வந்து இருக்கும். நுரையீரல் வாழ்வு மற்றும் பெருந்தமனி. மூச்சு விடுறதுனாலே வந்து என்ன பண்ணணும், ரொம்ப மூச்சு விடுறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கு முக்கியமான அரைச்சந்திர வாழ்வு. அடுத்து வென்ட்ரிக்கிளிலிருந்து சிஸ்டமிக் வளைவு மூலம் ஆக்சிஜன் உடம்புல எல்லாத்துக்கும் ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக முயலுக்கு வந்து ரத்தம் வந்து கடத்தப்படுது. அடுத்து நரம்பு மண்டலம், மைய நரம்பு மண்டலம், புறவைப்பு நரம்பு மண்டலம், அப்புறம் தானியங்கு நரம்பு மண்டலம். 3 நரம்பு மண்டலம் இருக்குது. மைய நரம்பில் தான் மூளை, தண்டுவடம் இதெல்லாம் வந்து இருக்குது. 12 இணை மூளை நரம்புகள், 37 தண்டுவட நரம்புகள் இருக்குது. அடுத்து வந்து டியூரோமீட்டர், வெளிச்சவ்வு வந்து இதில் ஃபஸ்ட்டு 3 சவ்வு இருக்குது மூளை சுற்றி. அதுக்கப்புறம் தான் முன்மூளை, நடுமூளை, பின்மூளைக்கு வரப்போகிறோம். வெளியில் இருக்க சவ்வு டியூப் மாதிரி வெளியில் போயிடும். பயாமேட்டர் அப்படின்னா பயாலஜினாலே உள்ளே தான். ஸோ வந்து உள்ளே இருக்கிறது. இடையிலன்னா அரைக்குறையாக இருக்கிறது. இடைச்சும்னா அரக்னாய்டு. முன்மூளை, நடுமூளை, பின்மூளை. இதில் வந்து
பெருமுளை அரைக்குளங்கள் ரெண்டையும் வந்து கார்பஸ் கலோசம், இதுவும் புக் பேக்கில் இருக்குது. கார்பஸ் கலோசம் என்ற குறிப்பு நிரம்பட்டையால் இணைக்கப்பட்டுள்ளது. நடுமுலை பார்வை குளங்களை கொண்டது. பின்முலையில் சிறுமுலை, பான்ஸ், வெரோலி, முகுளம் எல்லாமே பின்முலையில் இருக்குது. சிறுநீரக இனப்பெருக்கம் மண்டலம், கழிவு நீக்க இனப்பெருக்கம் இதெல்லாம் வந்து தனித்தனியாக வளர்ச்சி அடைகிறது. முதிர் உயிரியல் ஒன்றிணைந்து, இது ரெண்டும் ஒன்றிணைந்து காணப்படுது. சின்ன வயசில் தனித்தனியாக இருக்குது, முதிர்ந்த பிறகு எல்லாம் ஒன்றா சேர்ந்துருக்கு. கழிவு நீக்க மண்டலம், சிறுநீரகங்கள் கருஞ்சிவப்பு நிறம், அவரை விதை வடிவம். இதில் வந்து எப்படி இருக்கும், இதயம் வந்து பார்த்திங்கன்னா பேரிக்காய் வடிவில், இதயம் பேரிக்காய். இது சிறுநீரகம் வந்து எங்கே பார்த்தோம், அவரை விதை வடிவம். அவரை சிறுநீரகம் எப்படி இருக்கும், அவரை விதை வடிவம் வந்து இதயம் பேரிக்காய், சிறுநீரகம் அவரை வடிவம் முயலுக்கு. ஓகேவா. மெட்டானெஃப்ரின் வகையை சேர்ந்தது. நைட்ரஜன் கழிவுப்பொருட்கள்லாம் வெளியே போகுதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து இனப்பெருக்கம் மண்டலத்தில் வந்து விந்தகம் வயிற்றுக்கு வெளியே தொங்கி கொண்டிருக்கும். சரியா, முயல் அதை தூக்கிட்டு போகிற மாதிரி தொங்கிட்டு இருக்கும். விந்து நுண்குழல்கள்லாம் இதில் இருக்குது. அடுத்து சுருண்ட குழல்களாக இருக்குது. எபிடெமிஸுக்கு கடத்தப்படுகின்றன. இதெல்லாம் இருக்கும். இனப்பெருக்கத்தில் பங்கு 3 துணை சுரப்பிகள் எதாவது பங்கு பெறுது, இதுதான் முக்கியம். பிராஸ்டேட் சுரப்பி, கிளப்பர் சுரப்பி, கழிவிட சுரப்பி, இதெல்லாம் ஆண் இனப்பெருக்க உறுப்பில். சரியா, ஆணினர்களில் பிராஸ்டேட் சுரப்பி, கிளப்பர் சுரப்பி, கழிவிட சுரப்பி, இந்த 3. அடுத்து பெண் இனப்பெருக்க உறுப்பில் கிராஃபின் ஃபாலிக்கல் இருக்கும். இது வந்து அண்ட செல்லை சூழ்ந்து வந்து ஒரு கிராஃப் ஷீட் வச்சு அண்ட செல்லை சூழ்ந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. ஃபிலோப்பியன் குழல் வந்து இருக்கும். அடுத்து என்ன இருக்கும், சிறுநீர் பையும் யோனியும் இணைந்து வெஸ்டியூல் அல்லது சிறுநீரக இனப்பெருக்க கால்வாய் அப்படின்றதுல இருக்கும். ஓரணி, கிளப்பிறு சுரப்பிகளும் கழிவிட சுரப்பிகளும் இதில் இருக்கும். ஸோ இதில் வந்து என்ன இருக்குது, அந்த ப்ராஸ்டேட் சுரப்பி வந்து இது ஆணில் இருக்கும், பெண்ணில் இருக்காது. அட்டையின் உடல் ஒரே மாதிரி 33 கண்டங்களை கொண்டது. அட்டை இருப்பால் உயிரி, அதிலே தான் 2 இருக்கும். முயல்கள் முதுகு நாணுள்ள வெப்பரத்த உயிர்கள். கோரைப்பற்கள் வந்து இதுக்கு கிடையாது. கழிவு இனப்பெருக்க உறுப்பில் சிறுநீரக அல்லது கழிவு நீக்க மண்டலம், இனப்பெருக்க மண்டலம் எல்லாமே இருக்கும். பால் சுரப்பிகள் மார்பாடு அடைந்த தோல் சுரப்பிகள் தான் பால் சுரப்பிகள் என்றப்படுகிறது. பால் வந்து இளம் உயிர்களுக்கு உணவாகும். இதில் வந்து இந்த பால் காம்புகள் 4 to 5 இருக்கும். அதுவும் பார்த்தா அட்டையின் இடப்பெயர்ச்சி வந்து தசைகளின் சுருக்கம் நீள்தல் மூலமாக. அட்டையின் உடற்கண்டங்கள் வந்து மெட்டாமீர்கள், நெட்டுக்கு சோமேட்டுகள், சோமேட்டுகள். அட்டையின் தொண்டைப்புற நரம்பு திரள் உறுப்பு மண்டலத்தின் ஒரு பகுதி நரம்பு மண்டலம். அட்டையின் தொண்டுப்புற நரம்பு திரள் மற்றும் உறுப்பு மண்டலத்தின் ஒரு பகுதி நரம்பு மண்டலம். தொண்டை வரைக்கும் வர்றது நரம்பாக தானே இருக்கும். அட்டையின் மூளை இதற்கு மேலே உள்ளது. மூளையே வந்து அட்டையோட தொண்டைக்கு மேலே தான் மூளை இருக்கும். அட்டையின் உடலில் 33 கண்டம். பாலூட்டிகள் வெப்பரத்த பிராணிகள். இதில் வந்து 27 முதல் 33 கண்டத்தில் தான் பின் ஒற்றுப்பா அது வந்து மாறி இருக்குது. விலங்கின் வாழ்நாளில் 2 முறை பற்கள் உடனால் 2 முறை தோன்றும். ஸோ இதெல்லாம் பேசிக் தான். ரத்தத்தை உறிஞ்சும் அட்டையின் பங்கு வந்து சாங்கிவோரஸ் அப்படின்னு ஆல்ரெடி பார்த்தோம். சிறுநீரகம் நைட்ரஜன் சார்ந்த கழிவுப்பொருள். முயலில் வந்து தண்டுவிட நரம்புகளின் எண்ணிக்கை வந்து 37. தண்டு இதில் வந்து 3 லெட்டர் இருக்குது, அது 37. ரத்தம் குறைவதை தடுக்கும் ஹிபாரின் இல்லை, அது ஹிருடின். விந்து நாளம் வந்து அண்டம் செல்வதுக்கு வந்து விந்து அண்டத்துக்கும் ஹெல்ப்பே பண்ணாது. முயலின் முன்கடவாய்ப்பற்கள் பின்கடவாய்ப்பற்களும் இடையுள்ள இடைவெளி பகுதி வந்து டயரை விட்டுறலான்னு பார்த்தோம்னா டயாஸ்டிமா. முயலின் பெருமுளை அரைக்குளங்கள் கார்பஸ் கலோசம், அது மூலமாக தான் குறுக்கு நரம்பட்டையால் இணைக்கப்பட்டிருக்கும். அடுத்து மூளை அப்படின்றது மூளை உரைகள் இந்த சைடு மண்டை ஓட்டுக்குள்ளே இருக்கும். சிறுநீரகம் அப்படின்னா கேப் போட்டு பத்திரமா இருக்கும், கேப்சியூல் வயிற்றில் இருக்கும். இதயம் எங்கே இருக்கும், இதயம் வந்து இதில் ஆமாம் இதயம் பெரிகார்டியம், மீடியாஸ்டீனம். ஓகேவா, நுரையீரலும் அதில் தான் இருக்கும். பட் இதில் நுரையீரலுக்கு இங்கே மார்பரி மட்டும் தான் ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதனால் இதயத்தில் வந்து மீடியாஸ்டீனம். ஸோ மீடியமில் தான் வந்து இதயம் இருக்குன்னு பார்த்தோம்ல, அதனால். அடுத்து நுரையீரல் வந்து ஃப்ளூ வந்து நுரையீரலில் தான் வரும்னு பார்த்தோம், அதுவும் மார்பறை. ஸோ இதயமும் மார்பறை தான். பட் வந்து இதில் வந்து மீடியாஸ்டீனம்ன்ற ஆப்ஷன் எடுத்துக்கிறோம். அடுத்த வீடியோவில் அடுத்த யூனிட் பார்க்கலாம்.